ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கிரிம் ரீப்பர் லவ் ஸ்டோரியோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ ஜெயிச்ச அந்த ராபிட் பொம்மையை ஏற்கனவே நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிற ஒரு ராபிட் பொம்மை பக்கத்துல வைப்பா. ஆனா அதை அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையில ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும் போல. அதை இப்போ ஆன் பண்ணி நான் எப்பயும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை எப்பயும் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட பியானோவை எடுத்து வாசிக்கிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ நீ வாசிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் லிட்டில் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவனும் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து வாசிக்க ஆரம்பிப்பான். அவன் பக்கத்துல வந்து உட்காந்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஜாலா இருக்கும். ஆனா அப்ப தெரியாதனமா ரெண்டு பேரோட விரலும் உரசிக்குமா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கம் வந்துரும். இவதான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சரி லேட்டாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தான் எந்திரிக்க போவா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு இவங்க வீட்டுக்குள்ளதான் சத்தம் கேட்டு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேய் ஃப்ரெண்ட் இருப்பாளே அவளோட வேலை தான் இது போல. இப்படி மொத்தமா லைட் ஆஃப் ஆனனையும் நம்ம ஹீரோ பயந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சுக்குவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு லைட் ஆன் பண்ணுவா. அதை ஆன் பண்ண உடனேயும் அப்படியே சீலிங் பூரா ஸ்டார்ஸா இருக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகுமா. இது நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோவை எடுத்து காட்டுவா. அதுல சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் இருப்பாங்க. இந்த போட்டோவை பார்த்தனுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்ப அவங்க அம்மா உயிரோட இல்ல போல. இவன் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் இங்க பாரு, நீ ஒரு ஃபேமஸான சிங்கரா இருக்குங்கிறனால உனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால உனக்கு பிடிச்சதுனா நீ செய்ய முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனா மித்தவங்களுக்காக யோசித்து உன்னோட ஹாப்பினஸ் நீ அழிச்சுக்காத. உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் நீ இஷ்டம் போல செய். கண்டிப்பா இதைத்தான் மேல இருந்து பாக்குற உன்னோட அம்மாவும் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இவையே இப்படிலாம் பேசுறான்னா அவளுக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கும். நம்ம ஹீரோ ஒருவேளை ஏதாண்டு ஒரு மன கஷ்டத்தினாலதான் செத்து போயிருவானோ அப்படிங்கறதுனாலதான் அவன் நம்ம ஹீரோக்கு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த நாய்க்குட்டி கூட சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி நான் ஒரு சூப்பரான சாங் ரெடி பண்ணிட்டேன், ரெக்கார்டிங்க்கு டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் சாங்கோட வரேன் அப்படின்றான். அதுக்கடுத்து போன் பேசி முடிச்ச உடனே வெளியே விளையாண்டுகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போவானா. அங்க நம்ம ஹீரோயின் அந்த டாக் கூட கிரீன் லைட் ரெட் லைட் விளையாண்டுகிட்டு இருப்பா போல. இப்ப டக்குன்னு அந்த மரத்துல இருந்து திரும்பின உடனே நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அப்பா வந்து நிப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும், இவன் என்னடா இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசித்தான்னு தெரியல, அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயினும் சரி நம்ம இவனை விரும்புற மாதிரி இவனும் நம்மள விரும்புறான் போல அப்படின்ட்டு அவளையும் இப்ப ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த ரெக்கார்டிங் டேட்டு வந்துருமா. நம்ம ஹீரோ அவன் எழுதின சாங்க சூப்பரா அந்த சாங்குங்கிற பொண்ணு கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயினும் அப்படியே பார்த்து சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனையும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க பக்கத்துல இருக்க மாட்டா. அப்ப அந்த மேனேஜர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பரவாயில்லையே சூப்பரா லவ் சாங் எழுதிருக்கடா அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப கூட அந்த அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஃபேக்கா ஒரு பொண்ணை டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுல இருந்து வந்து எமோஷனை வச்சுதான் இப்படி சூப்பரான ஒரு லவ் சாங் எழுதிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு அந்த மேனேஜரும் என்னடா டேட் பண்றியா, அது ஃபேக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, நீ வாட்டுக்கு அந்த பொண்ணை லவ் கியூ பண்ணி தொலைச்சிடாத. ஆனா கண்டிப்பா நீ அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஏற்கனவே அன்னைக்கு அந்த பொண்ணு உன்னை அந்த ஸ்டேஜ்ல இருந்து காப்பாத்தினப்பே ஏதோ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்ல சாங்குக்காக அவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த பதிலும் பேச மாட்டான், அப்படியே அமைதியா தான் நிப்பான். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனையாயிரும்னா இவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. பாவம் அவளுக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோ நம்ம கூட பொய்யாவா பழகனா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா இப்ப இவ எல்லாத்தையும் கேட்டுட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிரும். அவனுக்கு உடனே செம கடுப்பாயிரும். அதனால இப்ப எதை பத்தி யோசிக்காம இவ்வளவு நேரம் அவங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அந்த மேனேஜர் இப்ப தேவலாம வாய் விட்டதுனால தானே நம்ம ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணிட்டான். சோ இதுலயே நல்லா தெரியுது அவன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேக்காலாம் ஒன்னும் கிரியேட் பண்ணல, அவனுக்கு உண்மையிலே நம்ம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப கோச்சிட்டு வெளியே போன நம்ம ஹீரோயினை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிருவான். அங்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சுகமா உட்காந்துருப்பாளா. இப்ப அவகிட்ட போய் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல உன்னை இந்த சாங்காக தான் நான் யூஸ் பண்ணிக்க பார்த்தேன், நான் பண்ணது தப்பு தான், நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். ஆனா அதுக்கு இப்பயும் நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த உலகத்திலே தெரிஞ்ச வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்தது இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபேவரா தான் அவ பேசுவா. ஆனா இவ இப்படிலாம் சொன்னோனையும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கில்ட் ஆயிரும். அதனால டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையெடுத்து அவன் இதயத்துக்கிட்ட வச்சு நான் ஸ்டார்டிங்ல வேணா போய் சொல்லிருக்கலாம், ஆனா இப்ப என்னோட ஃபீலிங் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வரதெல்லாம் அவளோட 3வது விஷயம் தான். என்னன்னு பார்த்தா அவளோட 3வது ஆசை அவளுக்கு பிடிச்ச பையனை கிஸ் பண்றது. இப்ப மட்டும் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து 3வது சாரி அவ கையை விட்டு போயிரும். இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவா. ஏன்னா இந்த ஸ்டார்லாம் மொத்தமா
அழிஞ்சு போயிருச்சுன்னா அடுத்து நம்ம ஹீரோயினால இந்த பூமியில இருக்கவும் முடியாது, நம்ம ஹீரோவை காப்பாற்றவும் முடியாது. அதனாலதான் அவ ரொம்ப பயப்படுவா. ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரியாத நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிருவான். என்னடா அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு நினைச்சோம், ஆனா இப்படி கிஸ் பண்ணலான்னு வரப்ப அவ அங்க இருந்து ஓடிட்டாளே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்குவான். அப்போ அப்படியே குழப்பத்துல அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஜெயிச்சுட்டு வந்த அந்த ராபிட் பொம்மையை போட்டு அமுக்குவானா, அதை அவன் பிரஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் கடைசியா ரெக்கார்ட் பண்ணிருப்பாள், நான் உன்னை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எப்பயும் லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதை நம்ம ஹீரோ கேட்டுருவான். ஆனா இதை கேட்டனையும் அவன் ஒரு மாதிரி குழம்பி போய் அவன் ஏற்கனவே ஒரு பெரிய ராபிட் பொம்மை வச்சிருப்பான்ல, அதை எடுத்து அப்படியே அமைக்கி பார்ப்பான். பார்த்தா அந்த பெரிய பொம்மையிலையும் நம்ம ஹீரோயின் வாய்ஸ்லயே நான் உன்னை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வரும். ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு மாதிரி வீடா சிரிப்பான். சோ இந்த பொம்மைக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக ரெடி ஆகி கேட்டிருப்பானா. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் முத பாட்டு பாட ஆரம்பிச்சப்ப எனக்கு ஒரு பொண்ணு ஒரு லெட்டரும் ஒரு பொம்மையும் பிரசன்ட் பண்ணிருந்தா, அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன், அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு அதை பத்தி பெருசா எதுவும் ஞாபகம் இருக்காது போல. அதனால நம்ம ஹீரோவும் சரி விடு நானே இது டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருவான். அதுக்கு அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூட்டு வந்து இப்ப அவளை எல்லாருக்கும் முன்னாடியும் இவனோட ஃபர்ஸ்ட் சாங்க பாட வைப்பான். ஃபர்ஸ்ட் இதுல அந்த மேனேஜருக்குலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா நம்ம ஹீரோயின் பாட ஆரம்பிச்சோனையும் அவளோட வாய்ஸ் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படி பாடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவ மைண்டுக்கு ஏதோ சில மெமரிஸ் வர மாதிரி தெரியும். அதுவும் கரெக்டா இவளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த சம்பவம் இவளுக்கு ஞாபகம் வரும். அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கே ஆகும். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவ கீழே விழுந்திருந்தப்ப இவளை பார்க்க வந்த பையன் நம்ம ஹீரோவே கிடையாது, அந்த ஆம்புலன்ஸ் பாய் கு. அது இப்பதான் இவ மெமரிக்கே வரும். இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அவனோட மேனேஜரையும் தான் காட்டுவாங்க. அவங்க நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அடுத்து இவ்வளவே நம்ம ஊசு கூட சேர்ந்து நெக்ஸ்ட் சாங்க பாட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிருவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுமே நம்ம ஹீரோயின் மூஞ்சில சந்தோஷமே இருக்காது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட பேய் ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ண போவாளா. அப்பதான் அந்த பேய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் பேசிக்குவாங்க. என்னன்னா இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நம்ம ஹீரோ அவளை பார்க்க வரவே கிடையாது, அந்த ஊ தான் பார்க்க வந்திருக்கான். பட் ஆனா இவ சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாடின பாட்டை கேட்டுட்டே செத்து போனனாலதான் இவ தான் சாகும் போது ஊது தன்னை வந்து பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த பேய் ஃப்ரெண்டும் சரி உன்னை பார்க்க வந்த ஆள் தானே வேற வேற, இதுல எதுக்கு உனக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன், இதை ஃப்ரீயா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இன்னும் எனக்கு என்ன பத்தின விஷயங்களே தெரியல, என் மெமரியிலேயே பல குழப்பங்கள் இருக்கு, இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ஊசுவை லவ் பண்ண முடியும், நான் எப்படி அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், சோ பேசிக்கா பார்த்தா எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவா. அதனால அந்த பேய் ஃப்ரெண்டும் சரி உனக்கு இவ்வளவு குழப்பமா இருக்குங்கிறியே, அப்பனா ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னை பத்தின பழைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஆளு கண்டிப்பா இந்த ஆம்புலன்ஸ் பாய் ஊவா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆம்புலன்ஸ் பாய் கூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு பேஷண்ட்டை பார்க்க வருவான். அவங்க ரொம்ப சீரியஸா எந்திரிக்கவே முடியாத நிலைமையில தான் பெட்ல இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட அந்த கூ அப்படியே சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால அடிக்கடி வந்து உங்களை பார்க்க முடியல, பட் இருந்தாலும் நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேஷண்ட் கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த பேஷண்ட் பார்த்துட்டு வெளியே வந்த அந்த கு என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு அந்த டாக்டர் சோ பொண்ணு கிட்ட ஒரு பொக்கேவை கொடுத்து நான் இங்க இல்லாத நேரத்துல நீங்க அவங்கள ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறீங்க தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொக்கேவை கொடுத்துருவான். ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இவன் இப்படி பொக்கே வேற வந்து கொடுத்துட்டானா அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி போனவே பாத்துக்கிட்டு இருப்பான். என்னது இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருந்து கிளம்புனதுல இருந்து அவ ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்ல, சரி நம்ம மெசேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புவான். ஆனா இந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ரிப்ளை பண்ண மாட்டாளா. அதனால சும்மா ஜாலியா நம்ம ஹீரோவும் நீ மட்டும் சீக்கிரம் ரிப்ளை பண்ணல என்னோட அசிஸ்டன்ட்டை விட்டு அந்த போனை புடுங்கிடுவேன் அப்படின்ட்டு சும்மா தான் கலாய்க்க செய்வான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நாளைக்கே நான் வந்து இந்த போனை உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிருவா. ஏன்னா இது நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த போன் தானே. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். சரி அன்னைக்கு அந்த மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் நான் அவளை ஃபேக்கா லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால லைட்டா கோவமா இருக்கா போல, சரி நம்ம அவளை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த ஃப்ரீயா எடுத்துக்குவான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கூவோட வீட்டுல தானே தங்கியிருக்கா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த கூ கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடியே தெரியும் தானே, அப்படி இருந்தும் ஏன் என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் அப்ப என்ன காப்பாத்தணும்னு நீங்க அவ்வளவு போராடினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு அந்த கூவோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடும். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிருவா, ஓகே இவனை தான் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தணும்னு அவ்வளவு முயற்சி
வச்சு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு அந்த கூ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்ட்டு அப்படி நம்ம ஹீரோனோட கண்ணத்தை தொட்டு பார்த்து அவளை அப்படி ஹக் பண்ணிக்குவான். சோ உண்மையிலேயே பாஸ்ட்ல இவனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் நடுவுல என்னதான் நடந்துச்சு, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு பாவம் நம்ம ஹீரோனுக்கே இன்னும் புரியல. ஆனா இதுல செம ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கீழ இருந்து பாத்துருவான். பாவம் இத பார்த்தனே அவன் மனசே ஒரு மாதிரி உடைஞ்சிரும். அதுக்கடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த கூ கிட்ட சரி என்னோட பேர் என்னன்னு சொல்லுங்க, என்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த கூ நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், ஆனா இப்ப கிடையாது, நாளைக்கு ஈவினிங் நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அந்த கூ இப்ப அப்படியே அவன் ஒர்க் பண்ற இடத்துல சிஸ்டம்ல ஏதோ போட்டு சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன டீடைல்ஸை பத்தி தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவ ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு இறந்துட்டா, அவ பேரு ஹேனா அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் ஆயிருக்கும். அதை ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நேத்து நான் உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போனை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாள். அதை சும்மா விளையாட்டுத்தனமாலாம் சொல்லல. இப்ப உண்மையில இந்த போனை கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோவோட ஆபீஸ் முன்னாடி வந்துருவா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டான்னா, இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை காப்பாத்தினது ஊசுன்னு நினைச்சுதான் நம்ம அவனை லவ் பண்ணிருக்கோம். ஆனா உண்மையிலே நம்மளை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணது அவன் கிடையாது. சோ நம்மளுக்குள்ள இருக்கிற லவ்வுமே பொய்யானது அப்படிங்கிற மாதிரி அவ முடிவு பண்ணிருப்பா. ஆனா இவ இப்படி வந்து போனை கொடுத்துட்டு போன விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ உள்ள இருந்து பாத்துருப்பானா. அதனால டக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இப்ப அந்த போனை வாங்கி தான் செக் பண்ணி பார்ப்பான். அதுல கடைசியா அந்த கூ நம்ம ஹீரோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருப்பான். ஈவினிங் ட்ரீம் வேர்ல்டு இடத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஓ நீ அவனை பாக்குறதுக்காக ட்ரீம் வேர்ல்டு போறியா அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கூவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வரும். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் போல. அதனால ஆம்புலன்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாங்க. அதனால இந்த கூவும் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருவான். அவன் அப்படியே அங்க ஃபயர் பிடிச்ச பில்டிங்ல இருந்து நிறைய பேரை காப்பாத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு ஃபயர் ஃபைட்டருக்கும் அடிபட்டு இருக்கும் போல. அவர் என்னதான் அடிபட்டாலும் நான் உள்ள போய் மக்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. உடனே இப்ப அந்த கூ என்ன நினைச்சான்னு தெரியல. சரி நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு இந்த ஃபயர் ஃபைட்டருக்கு பதிலா அவன் உள்ள போய் எல்லாரையும் காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கூ மேல ஒரு பில்லர் அப்படியே வந்து விழுகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்களா. இப்போ அந்த இடத்துல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அங்க ஆப்போசிட்ல ஒரு அம்மா அவங்க குழந்தைகிட்ட ஏய் ஷூ ஒழுங்கா போடு அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அப்ப அப்படியே அவளோட ஷூவை பாப்பாளா. அதை ஒரு மாதிரி ஹாஃப் டக்ல தான் அவ போட்டிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அவங்க அம்மாவோட ஞாபகம் வரும். சாகர அன்னைக்கு இவ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஷூவை ஒழுங்கா போட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அது எதையுமே பெருசா காதுல வாங்காம அப்படியே பாட்டு கேட்டுட்டே போயிருந்திருப்பா. சோ இப்ப இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துருமா. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையான்ட்டு நான் அவங்க முகத்தை திரும்பி பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா எனக்கு அப்ப தெரியல அதுதான் நான் உங்களை கடைசியா பார்க்க போறதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த தீப்பிடிச்ச பில்டிங்ல இருந்து இப்ப அப்படியே நிறைய பேரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவாங்களா. இதை வந்து அந்த டாக்டர் சோ பொண்ணு பாப்பா. ஆனா அப்ப ரீசெண்டா கொண்டு வந்த பேஷண்டோட காலை பார்த்தனையும் இவ ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவா. ஏன்னா அந்த பர்சன் போட்டிருக்கிற பூட்ஸா இருக்கட்டும் பிளஸ் யூனிஃபார்மா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே இவ சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாள். அந்த ஆம்புலன்ஸ் பாய் கூடுறது மாதிரியே இருக்கும். இதனால அவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பயந்தாப்லயே போய் பக்கத்துல போய் பாப்பா. நல்ல வேலை அது வேற யாரோ இருக்கும், இது அந்த கூ இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு உயிரே வரும். அதுக்கடுத்து அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கூ இப்ப நல்ல விதமா வேற ஒரு ஆளை அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே இப்ப 100% நல்லா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டாக்டர் பொண்ணுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா இப்ப அந்த டாக்டர் பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா அந்த கூ கிட்ட போய் நான் இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லலைன்னா அடுத்து என்னைக்குமே எனக்கு சொல்றதுக்கு தைரியம் வராது. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ஒரு பிஸியான டாக்டர். அதுக்குன்ட்டு எப்பயுமே நான் எனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள ரொம்ப டவுனால நினைக்கவே மாட்டேன். ஆனா உங்களோட வேலைங்கிறது ரொம்ப டேஞ்சரானது தான் போல. இன்னைக்கு அந்த பேஷண்ட் உங்களை மாதிரியே யூனிஃபார்ம் போட்டிருக்கத பார்த்தனையும் உங்களுக்கு தான் எங்க அடிபட்டுருச்சோன்னு நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிருச்சு. அப்பதான் நான் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்ட்டு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நான் ஒரு பிஸியான டாக்டரா இருக்கலாம், தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அடிக்கடி தூக்க மாத்திரை எடுத்துக்கிற பொண்ணா இருக்கலாம், இல்ல டென்ஷன்ல ரொம்ப சீரட் கூட அடிப்பேன். ஆனா எப்பயுமே நான் லவ் பண்றவங்கள நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன். சோ அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பதிலுக்கு பிடிக்கணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. பட் இருந்தாலும் என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த கூ இப்ப அப்படியே சாரி மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, உங்களுக்கு ஏத்த பேர் கண்டிப்பா நானா இருக்கிற வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பாவம் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். பட் இருந்தாலும் அவ அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி இங்க நடந்த
சொன்னதை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் என்னோட ஃபீலிங்ஸை சொன்னேன் அவ்வளவுதான், அதுக்குன்ட்டு பதிலுக்கு நீங்களும் என்ன லவ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாப்பாளா. அப்ப அந்த கு அவளை நிப்பாட்டி ரொம்ப தூக்க மாத்திரை பிளஸ் சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை கேட்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஏன்டா என் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன்டா என் மேல அக்கறைப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மனசுல நினைச்சுக்குவா. ஆனா இதுவே அந்த குவை பார்த்தா அவனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். சரி, இவங்க லவ் தான் இங்க இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட போன் எடுத்து அதுல இவங்க வெளியே சுத்தினப்ப போட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா பையன் நம்ம ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான் போல. அப்ப இவனோட மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் ரொம்ப சந்தோஷமா, டே பரவாயில்லடா, ஃபர்ஸ்ட் நீ கம்பேக் கொடுத்தப்ப உனக்கு அவ்வளவா ஃபேன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, இப்ப நீ புதுசா போட்ட சாங் ரிலீஸ் ஆனோனிமே உனக்கு நிறைய ஃபேன்ஸ் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால நீ திரும்பி டாப் நம்பர் 1க்கே வந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இது எதையுமே காதல வாங்கிக்காம வழக்கம் போல அப்படியே பாதியிலே கார்ல இருந்து இறங்கி நம்ம ஹீரோயினை தேடி போக ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற வாட்சை தான் காட்டுவாங்க. அதுல இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். இதை பார்த்தா அவ ஒரு மாதிரி பயந்து போய் நிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நிறைய குட்டி குழந்தைங்களோட சேர்ந்து அந்த டாய்ஸ் மிஷின்ல இருந்து இவன் ஃபேஸ் போட்ட ஒரு நெக்லஸ் இருக்கும்ல அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அதை எடுத்துட்டு வேகமா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வந்துகிட்டு இருப்பான். ஆனா அப்படி வர வழியில இவன் மேல ஒரு கார் அப்படியே மோதுற மாதிரி வரும். இதை நம்ம ஹீரோயினும் பாப்பா, பட் ஜஸ்ட் மிஸ். இந்த வட்டம் நம்ம ஹீரோவாவே உஷாராயி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அப்படியே தப்பிச்சிருவான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ட்ரூவாவே ரியலைஸ் ஆகும், ஓகே நம்ம ஆரம்பத்துல இருந்து இவன் மேல வச்சிருந்தது கருணெல்லாம் கிடையாது, இவன் நம்மள 7 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்த ட்ரை பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தும் இவனுக்கு ஒண்ணுனா நம்ம பதறோம், சோ இவன் மேல நம்ம வச்சிருக்கிறது ட்ரூ லவ் அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்குவா. இப்போ நம்ம ஹீரோ இவளை பார்த்தோன்னு வேகமா ஓடி வந்து எதுவுமே பேசாம இப்ப எடுத்த அந்த நெக்லஸ் அப்படி நம்ம ஹீரோனோட கழுத்துல போட்டுருவான். ஆனா இதை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சுதான் செய்வானா, அதனால சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இவனை பார்த்து இது ஃபேமஸ் சிங்கர் ஊசு தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம ஹீரோ வேகமா நம்ம ஹீரோயினை ஓரமா ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு எங்க ஒண்ணு மிஸ் பண்ணிருவேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன், என் மனசுல இருக்கிற லவ் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயினும் தடுக்கலாம் மாட்டா, அவள் இப்ப அப்படியே பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற 3வது ஸ்டாரும் அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிரும். சோ இப்படி நம்ம ஹீரோயினோட ஆசையெல்லாம் ஒண்ணா நிறைவேறி நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு முன்னாடியே அவ மேலகம் போயிருவாளா இல்ல அவ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோவை காப்பாத்திருவாளா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா நோட்டிஃபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன், அது வரைக்கும் பை.